வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கியதாக பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றுபவர் ஸ்ரீகாந்த். இந்த பகுதியை சேர்ந்த பெண் தனது சொத்தை மகன் பெயரில் பதிவு செய்வதற்கு சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் ரூபாய் 50,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அவர் கேட்ட தொகையில் முதல் கட்டமாக 20,000 அந்த அலுவலக கழிப்பறையில் சம்பந்தப்பட்டவர் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி குமாரபாளையத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெய்சங்கர் புதுவை துணைநிலை ஆளுநர், டிஜிபி, சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் மனு அளித்திருந்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளந்தொங்கன் விசாரணை நடத்தி சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களை பெற வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய மாணவர் சங்கத்தின் 18வது மாநில மாநாடு வள்ளலார் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதையொட்டி காமராஜர் சிலையில் இருந்து மாநாடு நடைபெற்ற மண்டபத்துக்கு மாணவர் சங்கத்தினர் ஊர்வலமாக வந்தனர். மாநாட்டு கொடியை துணைத் தலைவர் அபிஜித் சுதாகரன் ஏற்றினார். மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார். துணை செயலாளர் வந்தனா வரவேற்றார். மாநில குழு உறுப்பினர் அகிலா அஞ்சலி தீர்மானம் வாசித்தார். அரசு பள்ளிகளை மூடுவதை கைவிட்டு புனரமைக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் வகையில் மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது. புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி கல்வி வாரியம் உருவாக்க வேண்டும். முறைகேடு இன்றி சென்டாக் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். கிராமப்புறங்களில் மாணவர்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 2,75,000 மதிப்பிலான 15 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி எஸ்பி பாஸ்கரன் தலைமையில் நடந்தது. இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். இதில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தங்களுடைய புகார் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். இதில் சைபர் மோசடி கும்பலிடம் இழந்த பணத்தை விரைவில் மீட்டுத் தர வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து எஸ்பி பாஸ்கரன் பொதுமக்கள் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து பொதுமக்கள் தவறவிட்ட 2,75,000 மதிப்பிலான 15 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டார். இதேபோல் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் கிழக்கு எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், மேட்டுப்பாளையத்தில் வடக்கு எஸ்பி வீரவல்லவன், போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் எஸ்பி செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 91 புகார்கள் பெறப்பட்டு 33 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தமாக 64 பெண்கள் உட்பட 283 பேர் பங்கேற்று புகார்களை அளித்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 7.62 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திலாசுப்பேட்டை சேர்ந்த நபர் பேஸ்புக்கில் வீடு மாறுதல் சேவை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு அசாமில் இருந்து சிவகங்கைக்கு வீட்டு பொருட்களை மாற்றுவது குறித்து பேசினார். மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியதை நம்பி 14,000 அனுப்பி ஏமாந்தார். மதகடிப்பட்டு நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து 6,45,000, திருப்பூனை பெண் 57,000, அரியாங்குப்பம் பெண் 40,000, முதலியார்பேட்டை நபர் 6,500 என 5 பேர் 7,62,500 ஏமாந்தனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.
உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியின் குறைகளை வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தலாம் என உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரித்தல், உட்புற கால்வாய்களை தூர்வாரி சுத்தம் செய்தல், கொசு மருந்து தெளித்தல் போன்ற சுகாதார நடவடிக்கைகளில் தினம்தோறும் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உட்புற சாலைகள், கால்வாய், பொது கழிப்பிடங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்றவற்றை கட்டமைத்தல் மற்றும் அவற்றை பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இவற்றில் ஏதேனும் புகார்கள், ஆலோசனைகள் இருந்தால் அதனை குறுஞ்செய்தி, புகைப்படம், வீடியோ, ஆடியோ பதிவின் மூலம் நகராட்சியின் 7598171674 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும் அல்லது 041322000382 என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கு தெரியப்படுத்தவும். இவ்வாறு பெறப்படும் புகார்கள், ஆலோசனைகள் அதன் தன்மையை பொறுத்து குறிப்பிட்ட காலக்கெடு மற்றும் அதன் செலவினங்களுக்கு ஏற்றவாறு அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.